தலைநகர் சென்னையில ஒரு கொடூரமான பாலியல் குற்ற சம்பவம் நடந்திருக்கு. இது ஒரு சாதாரண கிரைம் நியூஸ்னு மட்டும் எடுத்துக்க முடியாது. இது நம்ம சேஃப்டியை பத்தி சீரியஸா யோசிக்க வைக்கிற ஒரு சம்பவம். சென்னை அடையாறு இந்திரா நகர் பகுதியில் இருக்க ஒரு 2 வீலர் ஷோரூம் பக்கத்துல ஒரு சாக்கு மூட்டை கிடந்திருக்கு. அந்த மூட்டையிலிருந்து ரத்தம் வழிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இதை பார்த்த அந்த ஏரியா மக்கள் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. உடனே அடையார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்றாங்க. போலீஸ் வந்து அந்த சாக் பேக்கை ஓபன் பண்ணி பார்த்தப்ப அதுக்குள்ள சுமார் 35 ஏஜ் இருக்கிற ஒரு இளைஞர் தலை முகம் எல்லாம் வெட்டுக்காயங்களோட கொலை செய்யப்பட்ட நிலையில கிடந்தாரு. இந்த சம்பவம் போலீஸ் கிட்ட பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பாடியை ராயப்பேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டம்காக அனுப்புறாங்க. இவர் யாரு, எந்த ஊர்னு கண்டுபிடிக்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாங்க. 5 ஸ்பெஷல் டீமை செட் பண்ணி கிரிமினல்ஸை தேட ஆரம்பிக்கிறாங்க. சம்பவம் நடந்த ஏரியா முழுக்க இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே செக் பண்றாங்க. அப்போ ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது. ஒரு பைக்ல 2 பேர் வந்து ஒரு சாக்கு மூட்டைய அங்க தூக்கி போட்டு அப்படியே போயிருக்காங்க. அது சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த பைக் நம்பர் தான் போலீஸுக்கு கிடைச்ச முக்கிய குழுவே. இதுக்கிடையில கொல்லப்பட்ட அந்த பர்சனோட பேண்ட் பாக்கெட்டை போலீஸ் செக் பண்ணும்போது அதுல சில போன் நம்பர் கிடைக்குது. அந்த நம்பர்ல ஒண்ணு அடையாறுல இருக்க ஒரு செக்யூரிட்டி கம்பெனியோட நம்பரு. அங்க போய் விசாரிச்சப்பதான் அந்த இளைஞர் யாருன்றது தெரிய வந்துச்சு. அந்த இளைஞர் பீகார் ஸ்டேட்டை சேர்ந்த கௌரவகுமார்னு தெரிய வருது. இதுக்கப்புறம் போலீஸ் கௌரவகுமாரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் உள்பட 7 பேரை பிடிச்சி விசாரணை நடத்துறாங்க. அப்பதான் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது. கௌரவோட மனைவியும் 2 வயசு குழந்தையும் காணாம போயிருந்தாங்க. இதனால இன்வெஸ்டிகேஷன் இன்னும் சீரியஸ் ஆகுது. விசாரணையில வெளிவந்த தகவல் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிச்சு. ஜனவரி 21 கௌரவகுமார் அவனோட மனைவி 2 வயசு குழந்தையோட வேலை தேடி சென்னைக்கு வந்திருக்காரு. அடுத்த நாள் ஒரு செக்யூரிட்டி கம்பெனில வேலை கேட்டு போயிருக்காரு. அவங்க டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு பின்னாடி கால் பண்றோன்னு சொல்லி அனுப்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கௌரவ் தெரிஞ்சவங்களோட வீட்டுல ஃபேமிலியோட தங்கி இருந்தாரு. அதுக்கப்புறம் ஸ்ரீபெரும்புத்தூர்ல வேலை பார்த்துன்னு வந்த சிக்கந்தர் என்ற பர்சனை கான்டாக்ட் பண்ணி வேலை கேட்டிருக்காரு. அவர் வேலையை அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லி தரமணி பாலிடெக்னிக் பக்கத்துல தங்க வச்சிருக்காரு. அங்க கௌரவ் தன்னோட மனைவி குழந்தையோட தங்கி இருந்தாரு. அன்னைக்கு நைட் சிக்கந்தர் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நரேந்திரகுமார், ரவீந்திரநாத், பிரகாஷ் எல்லாரையும் கூட்டிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்காங்க. மிட் நைட்ல கௌரவோட மனைவிய அந்த கும்பல் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்க முயற்சி பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்த கௌரவ் சிக்கந்தரை அட்டாக் பண்ணிருக்காரு. இதனால கோவம் வந்த அந்த கும்பல் கௌரவ் மீது கொடூரமா அட்டாக் பண்ணி இரும்பு பைப்பால அடிச்சு அவரை கொலை பண்ணிருக்காங்க. அதோட கௌரவோட மனைவியையும் அடிச்சு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருந்தாங்க. அந்த நேரத்துல பக்கத்துல இருந்த 2 வயசு குழந்தை அழுதுகிட்டு இருந்துச்சு. அந்த சம்பவத்தை பார்த்ததால அந்த குழந்தைய தரையில அடிச்சு கொன்னதா விசாரணையில தெரிய வந்துச்சு. அடுத்த நாள் காலையில 3 பேரும் ரத்தத்துல கிடக்கிறத பார்த்து அந்த கும்பல் பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சடலங்களை ஒரு சாக்கு மூட்டையில கட்டி வேற வேற பிளேஸ்ல வீசி எவிடன்ஸை மறைக்க முயற்சி பண்ணியிருந்தாங்க. கௌரவோட பாடி அடையார் இந்திரா நகர் ஏரியாவில வீசப்பட்டிருந்துச்சு. குழந்தையோட பாடி மத்திய கைலாஷ் கால்வாய் பகுதியில கிடந்துச்சு. கௌரவோட மனைவியோட பாடி தரமணி கிட்ட இருக்கிற குப்பை தொட்டியில வீசப்பட்டதா சொல்றாங்க. ஆனா அந்த பாடி குப்பலாரி மூலம் டம்ப்ல போனதால இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல. இந்த சம்பவம் நமக்கு ஒரு பெரிய லெசனை கொடுக்குது. முதல்ல வேலைக்காக புதிய இடத்துக்கு வர்றவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். யாரையும் முழுசா நம்பி உடனே அவங்களோட வீட்டுல தங்குறது ரொம்ப ஆபத்தான விஷயம். மது போதையில மனுஷன் எவ்வளவு கொடூரமான செயலை செய்ய முடியுன்றதுக்கு ஆதாரம் இந்த சம்பவம். இந்த மாதிரி சமூக குற்றங்களை தடுக்க நம்ம எப்பவுமே விழிப்புணர்வோட இருக்கணும். அப்போதான் இந்த மாதிரி கொடூரமான சம்பவங்களை நாம தடுக்க முடியும். அடுத்த ஸ்டோரியில உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் அஸ்வின்.